அனைவருக்குமே வணக்கம். 2019 நேபாள் நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்பவம் நடந்த நாளான மே 9, 2019 வகையில் நேபாள் நாட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு மர்மமான ஃபோன் கால் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் சம்பவம் நடந்த வீட்டை போய் பார்த்த போது தான் ரொம்பவே பேரெதிர்ச்சியாக இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு ரூமில் ஒரு மனிதனுடைய உடற்துண்டு கண்ணா பின்னான்னு வெட்டின நிலையில், அதாவது ஒரு ஆட்டை வெட்டி போட்டால் எந்த மாதிரி கிடக்குமோ அந்த மாதிரி ரத்த வெள்ளத்தோட கண்ணா பின்னான அந்த ரூம்ல சதறி கிடக்கிறத பார்த்துருந்துருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டில் இறந்து கிடந்த நபர் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை சால்வ் பண்ணாங்களா இல்லையா? 2019 நேபாள் நாட்டு முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதே அதுக்காக நாங்கள் எவ்வளோ மெனக்கடுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேபாள் நாட்டில் லலித்பூர் அப்படின்ற பகுதியில் கமல் பகதூர் மகத் மற்றும் புஷ்பா மகத் அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகன் தான் இந்த பிரஜ்வல் மகத். மறுபக்கம் அதே நேபாள் நாட்டில் 1994 ஹட்டுடா அப்படின்ற பகுதியில் பிறந்தவங்க தான் அஞ்சனா லாமா மகத் அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த அஞ்சனாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு குடும்பமாக இருந்திருக்கு. இந்த அஞ்சனா தன்னுடைய தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, 2 தங்கைகள், ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக தான் இந்த பெண் வளர ஆரம்பிச்சிருக்கா. அஞ்சனா கொஞ்ச நேரத்திலே எல்லாருக்கிட்டுமே நல்லா சகஜமாக பேசக்கூடிய ஒரு பெண். இதனால் சுற்றி இருக்கிற இடத்த ரொம்பவே சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு திறமையும் அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. அப்படி தான் இவங்க 11th கிரேடு படிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பிரஜலுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் பிறகு இவர்கள் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர்களுடைய காதல் 2 வருடங்கள் முடிந்ததுக்கு பிறகு இவர்கள் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில ஓடி போய் திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. அஞ்சனாவுடைய வீட்டுக்கு இது பிடிக்காம இருந்தாலும் கூட அஞ்சனா பிரஜலை நம்பி முழுவதுமா அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லேயே பிரஜலுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த பெண்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஒரு நல்ல இணக்கம் கிடைக்க ஆரம்பிச்சதும் அந்த வீட்டில் முக்கியமான ஒரு ஆளாக இந்த அஞ்சனா மாறி இருந்திருக்காங்க. அஞ்சனாவுடைய வாழ்க்கை அந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக மாற ஆரம்பிக்குது. கொஞ்ச நாட்கள்லேயே அஞ்சனாவுடைய அப்பா அம்மா கூடயும் சமாதானம் ஏற்பட்டதுக்கு பிறகு 2 வீட்டார்களும் மாறி மாறி வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த குடும்பத்தில் உருவாகி இருந்திருக்கு. இதனால் அஞ்சனா அவங்களுடைய கணவருடைய அண்ணன், அஞ்சனாவுடைய தங்கைகள், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வெளியூருக்கு ட்ரிப்பு போகிறது, பல்வேறு இடங்களில் சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் சந்தோஷமாக தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுது. இந்த சமயத்தில் தன்னுடைய கணவருக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் மூலயமா கிடைக்கிற வருமானத்திலையும் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த பியூட்டி பார்லரை வேற ஒரு நபருக்கு இந்த பெண் விற்கவும் செய்கிறா. அதற்கு காரணம் என்னன்னா, இந்த அஞ்சனாவும் அவங்களுடைய கணவரும் கனடா நாட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால அந்த கடையை இந்த பெண் வித்திருந்திருக்கா. அது கூடவே லோனும் எடுத்து கனடாவுக்கு உண்டான எல்லா ப்ராசஸையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கிற சமயத்தில் மாடலிங்கில் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில முயற்சிகள்லாம் இந்த அஞ்சனா எடுக்க ஆரம்பிக்கிறா. மேற்கொண்டு மாமியார் வீட்டு சைடில் இருந்தும் நல்ல சப்போர்ட் இருந்ததுனால தொடர்ந்து மாடலிங்கில் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கொண்டு அதன் மூலயமா கிடைக்கிற வருமானத்தை தன்னுடைய கணவர்கிட்ட தான் இந்த பெண் கொடுத்துருந்துருக்காங்க. இப்படியே அஞ்சனாவுடைய திருமண வாழ்க்கை 2 வருடங்கள் கிட்ட எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சரியா மே 9, 2011 தான் அஞ்சனா தான் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு கொடூரமான துயரத்தை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைய நாள் அஞ்சனாவுடைய மாமியார் வீட்டில் இருந்து உங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் உடனடியாக நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்துருந்துருக்காங்க. அவர்களும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய மகளுடைய மொபைலை யாருமே எடுக்கவே இல்லை. இதனால் தன்னுடைய மருமகனான பிரஜலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, சீக்கிரமாக நீங்கள் வாங்க, நேரில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. இதனால் அவசரமாக தன்னுடைய குடும்பத்தார்களை அழைத்து கொண்டு அஞ்சனாவுடைய அப்பா அம்மா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் பிரஜலும் அஞ்சனாவுடைய தம்பியும் அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அந்த அப்பாவுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் மட்டும் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வர ஆரம்பிக்குது.
மேற்கொண்டு அந்த வீட்டோடைய வாசல் தெரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே மக்களுடைய கூட்டம் காணப்படுது. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் அஞ்சனாவுடைய அப்பா அம்மா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்திருந்திருக்காங்க. அஞ்சனாவுடைய உடம்பு பல துண்டுகளா வெட்டப்பட்டு ஒரு பகுதி பெட்டுக்கு மேலேயும் இன்னொரு பகுதி அந்த ஃப்ளோர்லையும் சிதறி கிடக்குது. இதனால உடனடியாக போலீஸ் அதிகாரிகள், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், தங்களுடைய உயர் அதிகாரிகள், மெடிக்கல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த மொத்த குடும்பத்தையும் போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரிச்சிருந்திருக்காங்க. அப்பதான் அஞ்சனாவுடைய கணவர் இருக்கார்ல, அதாவது பிரஜோல், இந்த பிரஜோலுக்கு உஜோல் அப்படின்ற ஒரு அண்ணன் இருக்கான். இந்த அண்ணன் மேலதான் முழுக்க சந்தேகம் ஏற்பட்டதுனால இந்த உஜோல் அப்படின்றவனை மட்டும் தனியாக கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த உஜோல் சொல்லி இருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாளான மே 9, 2019 வாக்கில் அஞ்சனா தன்னுடைய ரூமில் இருந்து கிளம்பி பக்கெட்டை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற குடிக்கிற தண்ணி வரக்கூடிய டேப்பு கிட்ட போயிருந்திருக்காங்க. ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் அந்த இடத்துல தண்ணி வராததுனால மறுபடியும் ரிட்டர்ன் தன்னுடைய ரூமுக்கே வந்திருந்திருக்காங்க. எப்போதுமே அஞ்சனா தன்னுடைய ரூமில் இருந்தாங்கன்னா தாழ்பால் போட்டுட்டு தூங்குவது தான் வழக்கம். ஏன்னா அவங்களுடைய கணவர் காலை நேரத்திலே வேலைக்கு போயிடுவார். மேற்கொண்டு அந்த வீட்டோடைய முதல் மாடியில் தான் மாமனார், மாமியார், அவங்களுடைய கணவருடைய அண்ணனான உஜோல் அப்படின்றவரும் தங்கியிருந்திருக்காரு. சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு 9 மணிக்கெல்லாம் அஞ்சனாவுடைய கணவர் வீட்டை விட்டு கிளம்பி ஆபீஸுக்கு போயிருந்திருக்காரு. அன்றைய நாள் மாடியில் இருந்தபடியே உஜோல் இந்த பெண் என்னென்னலாம் பண்றா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. அதன் பிறகு தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பெட்ரூமில் வந்து படுத்திருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வச்சிருக்கிற கத்தியை எடுத்துக்கொண்டு மெதுவாக மாடிப்படி வழியாக கீழே வந்திருந்திருக்காங்க. அப்போது இந்த கத்தியை வச்சு இவளை கொலை பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே உடனடியாக தன்னுடைய அம்மாவுடைய பெட்ரூமுக்கு போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவங்களுடைய அம்மா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆடு வெட்டக்கூடிய ஒரு கத்தியை எந்தவித சத்தமும் கேட்காம அவங்களுடைய ரூம்ல இருந்து மெல்லமா எடுத்துட்டு வெளியில வந்திருந்திருக்கான். அதன் பிறகு மாடிப்படி வழியா எந்தவித சத்தமும் கேட்காம அஞ்சனாவுடைய ரூம் கிட்ட வந்து இருந்திருக்கான். அந்த சமயத்தில் ரூமோடைய டோர் லேசாக திறந்தபடி இருந்ததுனால உடனடியாக ரூமை திறந்துட்டு போயிட்டு அஞ்சனாவை கண்ணா பின்னான்னு குத்த ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயத்தில் அஞ்சனா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால அவங்களுடைய மேல் கையில் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு குத்து விழுந்திருக்கு. அது கூடவே அவங்களுடைய கழுத்து பகுதி, முகம், நெஞ்சு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல இவன் கண்ணா பின்னான்னு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி குத்துனதுனால அந்த பெண் ஒரு கட்டத்தில் மயக்கமடையும் செய்கிறாங்க. மேற்கொண்டு அவங்க தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுனால சில காயங்களும் இந்த உஜோலுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. தொடர்ந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய தலை, கை, கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உடற்பாகத்தையுமே தனித்தனியாக வெட்டி இருந்திருக்கான். இது எல்லாமே முடிச்சதுக்கு பிறகு ஒரு சைக்கோ மாதிரி உடனடியாக அந்த மாடிப்படிக்கு ஏறி தூங்கிட்டு இருக்கிற தன்னுடைய அம்மாவை எழுப்பி, அம்மா நான் அஞ்சனாவை கொலை பண்ணிட்டேன், அதனால உடனடியாக போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருந்துருக்கான். அதன் பிறகு தான் அந்த அம்மாவும் பெட்ரூமை வந்து பார்த்துட்டு ரொம்பவே மிரண்டு போயிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளுக்கும் அஞ்சனாவுடைய அப்பா அம்மாவுக்கும் அதன் பிறகு தான் தகவலை கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த உஜோல் கத்துற சத்தம் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களுக்கு கேட்டதுனால உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து அவர்களும் மிரண்டு போயிருந்திருக்காங்க. மறுபக்கம் ஆஃபீஸுக்கு போன அஞ்சனாவுடைய கணவருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. பள்ளிக்கூடம் போயிருந்த அஞ்சனாவுடைய தம்பியும் அழைச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் போலீஸ் அதிகாரிகள் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. மருத்துவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணதுக்கு பிறகு 25 வெட்டு துண்டுகள் அந்த உடம்புல விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தங்களுடைய அறிக்கையில் கொடுத்திருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த பெண்ணுடைய இறப்பு நேரம் சரியா மதியம் 1:30 மணி நேரம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படுது. இந்த கொலை சம்பவம் நடந்தது மதியம் 1:30 மணி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கேட்டிருக்குமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிச்சதுனால அந்த வீட்டில் இருந்த உஜ்ஜலோடைய அம்மா அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரணை பண்ணபோது எந்த ஒரு சத்தமுமே கேட்கல அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு உஜ்ஜலோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுக்கு மென்டல் இல்னஸ்லாம் இருக்குது சார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியராக சில பாடல்களுக்கெல்லாம் வேலை பார்த்தான். அதன் பிறகு இவனுடைய காதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போகாமல் வீட்டில் தான் இருந்தான். ரொம்பவும் மென்டலாக இவன் பாதிக்கப்பட்டிருந்தான். அதனால தான் இவனை நான் வெளியில் வேலைக்கு கூட அனுப்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உஜ்ஜோல போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணதில் திட்டமிட்டு தான் இந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் 1 மாதம் 2 மாதம்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 2.5 வருடமாக இந்த பெண்ணை கொலை பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே சகஜமாக அந்த பெண்கிட்டே பழகி இருந்திருக்கான் இந்த உஜ்ஜோல்.
அஞ்சனாவுடைய திருமண வாழ்க்கை 2 வருடம் வரைக்குமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே தம்பி திருமணம் பண்ணியிருந்திருக்கான். இதனால் உஜ்ஜோலுக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வரன் பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதி என்ன ஜாதியோ அதே ஜாதியில் தான் பெண் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் அஞ்சனாவுடைய மதிப்பு அந்த வீட்டில் குறைய ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் அஞ்சனா வேற ஒரு ஜாதி. தொடர்ந்து அஞ்சனாவை ஒரு பக்கம் கார்னர் பண்ணிக்கிட்டே வராங்க. இதற்கு நடுவில் தன்னுடைய மனதுக்குள்ள தன்னுடைய தம்பி வேற ஒரு கீழ் ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆத்திரம் அந்த பெண் திருமணம் கட்டி வீட்டுக்கு வரும்போதே இந்த உஜ்ஜோலுக்கு இருந்திருக்கு. இதனால் அவளை சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவனுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த பெண் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிருக்கா. அதன் பிறகு மாடலிங்லாம் பண்ணியிருந்திருக்கா. அந்த சமயங்களில் சின்ன சின்ன ஆடைகள்லாம் இவ போட்டதுனால மேலும் மேலும் இவனுக்கு ஆத்திரம் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால் சீக்கிரமாகவே இவளை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளானில் இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் தண்ணி பிடிச்சிட்டு வந்த சமயத்தில் வீட்டில் தாழ்பால் போடாமல் இருந்திருக்கா. அப்போதான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உஜ்ஜோல் தன்னுடைய அம்மாவுடைய ரூமில் இருக்கிற ஆடு வெட்டக்கூடிய கத்தியை எடுத்துகிட்டு வந்து அஞ்சனாவுடைய ரூமுக்குள்ளே நுழைந்து அவங்கள கண்ணா பின்னான்னு வெட்டி அவனுடைய சாதி வெறியை தீர்த்து கொள்ளவும் செஞ்சுருந்திருக்கான். இது எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் இவன் கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி இருந்திருக்காங்க. இவன் கொலைக்கு பயன்படுத்தின கத்தி முதற்கொண்டு எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் இவனுக்கு எதிராக சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக 2 வருடம் கழித்து இவனுடைய கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதுனாலையும் மேற்கொண்டு இவன் திட்டமிட்டு தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுனாலையும் இவனுக்கு வாழ்நாள் முழுக்க சிறை தண்டனையை நேபாள் நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த உஜ்ஜோல் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உஜ்ஜோல் மாதிரியான சாதிவெறி பிடித்த மிருகங்களும் இன்னமும் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும். இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.